என் தங்கப்பிள்ளையே, இன்று அதிசக்தி வாய்ந்த வசந்த பஞ்சமி நாள். நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையும் 4 பொருட்களும் உன்னிடம் இருக்கிறது என்றால், நிச்சயமாக அந்த இலைக்குள் இந்த பொருளை வைத்து உன்னுடைய வீட்டில் நான் சொல்கின்ற இடத்தில் மறைத்து வைத்துவிடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் நடக்க தொடங்கும். என் குழந்தையே, பணவரவு தடைப்பட்டு நின்றால் அது நடக்கத் தொடங்கும். இதுபோன்று பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒன்றை நான் உன் முன்னால் கொண்டு வந்து இன்று சொல்ல நினைத்திருக்கிறேன் என்றால், நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக இந்த வராகியானவள் உடனிருந்து ஒன்றை சொல்லும் இந்த நேரம். நீ எக்காரணம் கொண்டும் இதனை தவிர்த்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த தெய்வம் நான் உடனிருந்து உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம். எப்பொழுதுமே தனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரம் முதல், இந்த வராகியானவள் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் முதல், உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வரக்கூடிய நேரங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் சொல்லும் எல்லாமும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கவும், நீ இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கவும் வருகிறது என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் நீ மனமுடைந்து கலங்கியதை நான் அறிவேன். இனி உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும். மனது எதையும் நினைத்து நிச்சயமாக இனி வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது உனக்கு எந்த அளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை இனிமேல் என் பிள்ளை தெரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாய் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கத்தான் ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி எதிர்பார்ப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளும் நம்பிக்கைகளும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் அம்மா எதற்காக உன்னை தேடி வர வேண்டும், எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்ல வேண்டும், அதிலும் குறிப்பாக இந்த வசந்த பஞ்சமி நாளில் நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதனால் என்ன பலன் என்பதனை எல்லாம் சற்று யோசித்து பார்த்தாயானால் ஒருபொழுதும் இந்த தாயின் வார்த்தைகளை நீ தவிர்க்க மாட்டாய். இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ விட்டுவிட மாட்டாய். எப்பொழுதுமே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிலுமே உனக்காக நான் இருப்பதை இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த வராகி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதானே நடக்கும். இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரங்களில் நீ விரும்பிய விஷயங்கள் தானே இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும். இதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே.
ஏறக்குறைய இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகளை எல்லாமும் கடந்த உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த நான் எண்ணி இருக்கும் இந்த பொழுது, எதை செய்தால் உனக்கு நல்லது நடக்குமோ அதை உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த வந்து விட்டேன். எதை நடத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்குமோ அதை உனக்கு நடத்திவிட நான் வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதுமே என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் மனம் குழம்பிக் கொண்டிருக்காமல் உனக்கு நான் சொல்லும் விஷயங்களில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியான பாதையில் அழைத்து வந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, குறிப்பாக இன்று வசந்த பஞ்சமியோடு மங்கள வெள்ளிக்கிழமை நாளும் சேர்ந்திருப்பதனால்தான் உன் தாயானவள் இந்த விஷயத்தை உனக்கு உடனடியாக ஓடோடி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஒருவேளை இந்த பொருட்கள் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை தாயே என்று சொல்லி நீ குழப்பமடைய வேண்டாம். என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ செய்தால் போதும். குறிப்பிட்ட இந்த இலை உனக்கு கிடைக்கும் இந்த காலம், இது வசந்த காலம் அல்லவா? எல்லா மரங்களும் இலைகளும் துளிர்த்து வரக்கூடிய காலம் அல்லவா? இந்த வசந்த காலத்தில் இந்த பஞ்சமி திதி வருகின்ற நேரம் சரஸ்வதி தாயானவளுக்கும் உகந்தது என்பதனை மறக்கக்கூடாது. பிள்ளைகள் கல்விகளில் சிறந்து விளங்க இந்த நாளில் சரஸ்வதி தாயானவளை நீ வழிபட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். அதே நேரம் இந்த நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்குவதற்கு உகந்தது போல ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகின்றது. இந்த நாளில் பொன்னும் பொருளும் சேர வேண்டும் என்று நீ விரும்பினால் போதும். தெய்வத்திடம் நீ முழுமையான வேண்டுதல் வைத்திட்டால் அது போதும். உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நடக்கும் எல்லாமும் உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் இனிமேலும் நீ கலங்கி விட வேண்டாம். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே நீ விரும்பியதை விடவும் சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். நீ ஆசைப்படுவதை விடவும் பல நல்ல தருணங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றால் பெறுவதற்கு நீயும் தயாராக இருந்து விட்டாயானால் இனி யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் எதையும் நினைத்து எந்த இடத்திலும் கலங்கியது கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பிழைத்து கொள்ளும் என்பதனை நான் அறிவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எனக்கு எந்த விதத்திலும் மாற்று கருத்தே கிடையாது. உடனிருக்கும் நேரங்கள் உனக்கு முழுக்க முழுக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமான அன்பை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எந்த நாளும் நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நினைத்து எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் நீ எதிலுமே கலங்கி விடாது. ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சந்தோஷமாக நீ அடியெடுத்து வைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய முயற்சி உனக்கு கைமேல் பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியெனச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வரும் பல விஷயங்களிலும்
உனக்கான நன்மதிப்பை அது கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதிரெதிர் பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் கவனமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை எல்லாமும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவே உனக்கு நான் உணர்த்திட வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு விட்டுவிடுவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடந்துவிடும். இன்றைய நாளில் என் குழந்தையே, நீ நிச்சயமாக என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை எல்லாமும் சரியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை, அதாவது வெற்றிலை, அத்தனை தெய்வங்களுக்கும் உகந்த மங்களகரமான ஒரு இலை. எந்த தெய்வத்தை வணங்கச் சென்றாலும் வெற்றிலை பாக்கு இல்லாமல் நீ செல்ல மாட்டாய் அல்லவா? அதுபோலத்தான் அந்த வெற்றிலையைத்தான் இன்று உன் அம்மா உனக்கென நான் பெறச் சொல்கின்றேன். வெற்றிலை உன்னிடத்தில் இன்று இருக்கும் என்றால் அந்த வெற்றிலையில் நீ வைக்க வேண்டிய 4 பொருட்கள் என்னவென்று நான் சொல்கின்றேன். முதலாவதாக, தெய்வத்தை உன் வசமாக்கும் பச்சை கற்பூரம். எதையுமே உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய வசியத்தன்மை நிறைந்த பச்சை கற்பூரம். உனக்கு நல்லன்பையும் நல் தேவைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை முதலில் வைக்க வேண்டும். இது மகாலட்சுமி தாயானவளும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளாகும். இது செல்வ வளத்தை வசியம் செய்து கொண்டு வரும் தன்மை கொண்டது. அதே நேரம் பொன்னையும் பொருளையும் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஏலக்காயையும் அதனுள் வைக்க வேண்டும். காரிய தடையை நீக்கக்கூடிய கிராம்பு ஒன்று அதனுள் வைக்க வேண்டும். 1 ரூபாய் நாணயம். லக்ஷ்மி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அல்லவா நாணயம், அதனை நீ வைக்க வேண்டும். இப்படியாக இந்த 4 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மடித்து அதை ஒரு வெள்ளை நிற நூலால் அல்லது துணியால் கட்டி உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையில் நீ ஏதாவது ஒரு தெய்வத்தின் புகைப்படத்திற்கு பின்னால் இதனை மறைத்து வைத்துவிடு. நிச்சயமாக இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை உனக்கு தர வேண்டும். நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ எதிலும் தயங்காமல் நின்று எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் என் குழந்தையே, இந்த இலைக்குள் செல்வம் வருவதை தடுத்து நிறுத்தக்கூடிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த தடையை நீக்கி அந்த செல்வத்தை உன் பக்கமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏலக்காய் செல்வம் மட்டுமல்ல,
உன்னுடைய காரியங்கள் ஏதும் தடைப்பட்டு நிற்கிறது என்றால் அந்த காரிய தடையை நீக்கி நீ அந்த காரியத்தை செய்துவிடக்கூடிய மன வலிமையை உனக்கு கொடுக்கக்கூடிய கிராம்பும் இதனோடு சேர்ந்து உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் செல்வத்தையும் தேவையற்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கி உனக்கு வேண்டியதை உன்னிடம் ஒப்படைக்கும். எவ்வளவு தேவையோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை என்றும் நீ உணர்ந்து வாழத் தொடங்கு. நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அம்மா சொல்லும் சொல்லில் உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி எப்பொழுதும் போல இந்த பஞ்சமி நாளில் உன் வீட்டிலிருந்து உனக்கான எல்லா அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளிலிருந்து உனக்கு நல்ல தீர்வை நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதையும் நினைத்து இனி கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் உனக்காக நான் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான பல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீ உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதுபோன்று நீ செய்யும் பொழுது இதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரிய தொடங்கும். அப்படி தெரிய தொடங்கினால் மட்டுமே இதை நீ செய்தால் போதும். மீண்டும் இந்த வெற்றிலையானது வாடத் தொடங்கும். அடுத்த பஞ்சமி திதி, அதாவது இப்பொழுது வளர்பிறை பஞ்சமி வசந்த பஞ்சமி நாளில் செய்கின்ற இந்த விஷயத்தை அடுத்த பஞ்சமி திதியில், அதுவும் தேய்பிறை பஞ்சமி திதியில் மீண்டும் அந்த இலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய இலைகளினால் அதனை செய்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தெய்வம் சொல்வது நமக்காகத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குகின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை எல்லாமும் அவர்கள் கைகளிலேயே ஒப்படைத்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதையும் தாண்டி உனக்காக நான் வரக்கூடிய இந்த வாழ்க்கை மேலும் பல சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி நினைத்ததை எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுத்திடுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதிலுமே என் பிள்ளை, நீ பெறக்கூடிய வெற்றி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்றுமே உனக்கு நிலைத்து நிற்கும் வெற்றி என்பதனை நீ மறக்காதே. யாரையும் எதையும் நினைத்து இனிமேல் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற விஷயங்களை சொல்லும் பொழுது அதனை முன்னின்று என்னவென்று நீ செய்து பார். நிச்சயமாக உனக்கே மிக பெரிய ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதையும் யோசித்து இனி எந்த இடத்திலும் நீ கலங்க வேண்டாம். நல்லதே நடக்கட்டும். அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கட்டும். சந்தோஷமாக இரு. என் பிள்ளைக்கு அத்தனையிலும் மாற்றங்கள் தெரிய தொடங்கும் நேரம் ஆரம்பித்து விட்டது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.